கேராமில் பிரெட் புட்டிங் நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல புட்டிங் செய்கிறதுக்கு கேராமில் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் 3/4 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை, கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து விட இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். இதுதான் கரெக்டான கேராமிலோட பதம். ரெடியான கேராமில் புட்டிங் செய்கிற பாத்திரத்துக்கு மாற்றி சேர்த்துட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். 5 பிரெட் எடுத்து வச்சுருக்கிறோம். அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட 2 முட்டை, வாசத்துக்கு 3 ஏலக்காய், 1/2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை, உங்களோட இனிப்புக்கேற்ப சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 கப்பு காய்ச்சி அரை வச்ச பால், 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். அரைச்ச புட்டிங் கலவையை ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேராமில் பிளேட்டில் ஊற்றிட்டு 1/2 மணி நேரத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு இட்லி பாத்திரத்துக்குள்ளே பிளேட் எடுத்து வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 1/2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம் எந்தளவுக்கு வெந்திருக்குன்ட்டு. பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், என்னோட ஸ்டைலில் சாஃப்டாக டேஸ்டியாக கேராமில் பிரெட் புட்டிங் ரெடி. இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.